கவர்னர் முதலமைச்சரை கூப்பிட்டு 2 பேரும் வாங்க பேசலாம் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் இருக்குது. உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, இவற்றோட சுமூகமாக உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னா நாட்டாம தீர்ப்பு சொல்லுவார். பெரிய மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்கும். சரி பேசி தீர்த்துக்கங்கப்பா, பாலிஸ்டா சொல்லி அனுப்புவார். ஏன்னா டேமேஜ் இவர் பக்கம், சரிங்களா, தப்பு இவர் பக்கம். முதல்வர் நாகரிகமாக நடந்து கொண்டார். அவர் எதிர்கட்சிகளையும் கூட எதிரிகளாக கருதுவதில்லை. அரசியல் ரீதியாகவும் நமக்கு முரணா இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள் பிரச்சனை இல்லை அப்படி அணுகக்கூடியவர் தான். தான் பெருந்தன்மையாக இருப்பது மட்டுமல்ல, மொத்த அரசுக்குமாக நான் இருக்கிறேன். அவர் நம்மள மாதிரி மனுஷன் தானே, அவருக்கும் அந்த விருப்புகள் இருக்கும். ஆனா அது அரசு ரீதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கார். இந்த நாகரிகத்தை கவர்னர் பேணி காத்துக் கொள்வாரா? கவர்னருமே கூட பிஜேபி கட்சி ஆளா தான் நம்ம பாத்துக்கிட வேண்டியிருக்கு. கவர்னரை ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறாங்க. அந்த ரப்பர் ஸ்டாம்பு கூட ஒழுங்கா வேலை செய்யும், நீங்க வேலை செய்யல. நாங்க சுமூகமா தான் இருக்கிறோம், அவர் ஒரு காலமும் சுமூகமாக இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்திலையும் அடாவடித்தனமாக நடந்து கொள்கிற ஒரு ஆளுநர். இன்னும் சொல்வதாக இருந்தால் எழுதப்பட்ட சட்டத்தையே மதிக்காத ஆளுநர். நான் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது செத்து போயிடுச்சு, அந்த மசோதாவுக்கு எந்த உயிருமே இல்லை, அதை நான் மறுத்து விட்டேன்னு அர்த்தம்னு பேசினார். இது எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது? தமிழ்நாட்டை ஆட்டி படைப்பதற்காகவே நாங்க ஒரு 2 IPS அனுப்பி இருக்கிறோம். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று RN ரவி அப்படின்னாங்க. சனாதனம் பத்தி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் மென்மையா ஹேண்டில் பண்ற அந்த தன்மையை இவருடைய பிரஷரை ஏத்தி இருக்கு. அதனால அவர் தோற்று விட்டார். திராவிடத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிற இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் கேள்விக்குள்ளாக்குவதையே வேலையா வச்சிருக்காங்க. சோ திமுக ஒரு பிரச்சனைனா சீமான் வாயை தூக்கிட்டு வந்துருவாரு. அதிமுக பாஜக கிட்ட இருந்து நாங்க பிரிஞ்சிட்டோம்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்குது. கவர்னரை பாதுகாப்பதும் கவர்னருடைய செயலுக்கு முலாம் பூசுவதுமான வேலையை அதிமுக அமைச்சர் செய்யறார். பேருக்கு பிரிஞ்சிட்டோம்னு ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவின் அந்த வேஷம் பட்டவர்த்தனமாக கலைந்து விட்டது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கவர்னர் குறித்து தான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்னர் முதலமைச்சரை கூப்பிட்டு 2 பேரும் வாங்க பேசலாம் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் அந்த சந்திப்பு நடந்திருக்குது. ரொம்ப சுமூகமான ஒரு மனநிலையில 2 பேரும் பிரிந்தது போல தெரிஞ்சுது. இனி கவர்னருக்கும் தமிழக சட்டமன்றத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது, முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, சுமூகமாவே எல்லாம் போயிடும் என்பது போன்ற ஒரு தோற்றங்கள் தெரியுது. உங்களுடைய பார்வை? அதாவது நம்மளுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவர் எதிர்கட்சிகளையும் கூட எதிரிகளாக கருதுவதில்லை. அது அதாவது நம்மளுடைய கொள்கை அடிப்படையிலையோ அல்லது ஒரு அரசியல் ரீதியாகவோ நமக்கு முரணா இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள் பிரச்சனை இல்லை அப்படி அணுகக்கூடியவர் தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவினுடைய இந்த 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு காரணமே இந்த விஜயகாந்த்ங்கிற ஒரு நபர். அவருடைய அந்த பங்களிப்பு முக்கியமானது. ஆனா அவர் இறந்தப்ப கூட அவருக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோட அங்க இடம் உண்டா கிடையாதாங்கிற எந்த இழுத்தடிப்பும் இல்லாம சென்னை மாநகராட்சி முழு பொறுப்பையும் எடுத்து ரொம்ப அருமையா பண்ணி கொடுக்காங்க. தான் பெருந்தன்மையாக இருப்பது மட்டுமல்ல, மொத்த அரசுக்குமாக நான் இருக்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு அவர் நம்மள மாதிரி மனுஷன் தானே, அவருக்கும் அந்த விருப்புகள் இருக்கும். ஆனா அது அரசு ரீதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கார். ஸோ அந்த பெருந்தன்மையை நாம பார்க்கணும். இது வெறுமனே அரசியல் நாகரிகம் கை கொடுத்துட்டு டீ குடிக்கிறது மட்டும் இல்லை. அந்த அரசியல் நாகரிகத்தின் மூலமாக நாம என்னத்தை இந்த உலகத்துக்கு ஒன்று போதிக்கிறோம், இன்னொன்னு எதை மக்களுக்காக சாதிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நாம யார்கிட்ட அரசியல் நாகரிகமா நடந்துவிட வேண்டியிருக்குன்னா, நம்ம நாட்டினுடைய அரசியலையே, அதாவது நம்ம வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்கி வைத்திருக்கிற ஒரு மோசமான நபர்கிட்ட போய் நாம
மிக நாகரீகமாக நடந்துகிட வேண்டியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இந்த சந்திப்பு இதுல அவர் போய் இப்ப கலந்துகிட்டது அப்படிங்கிறது முதல்வர் நாகரீகமாக நடந்து கொண்டார். ஆனா இந்த நாகரீகத்தை கவர்னர் பேணி காத்துக் கொள்வாரா? இல்லைங்க, இப்ப ஏற்கனவே கவர்னர் கூப்பிட்டு இருந்தார், முதலமைச்சர் தான் போகல, அவர் தான் தாமதப்படுத்திட்டார். இப்போ வரேன் அது எதனா காரணங்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு இறங்கி தானே வராருன்னு சொல்றாங்கல்ல. கவர்னருமே கூட பிஜேபி கட்சி ஆளா தான் நம்ம வந்து பாத்துக்கிட வேண்டியிருக்குது. அவரை வந்து தனிப்பட்ட முறையில் மேத்தகு உயரிய கவர்னர் அவர்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த பொறுப்புல இருக்கவங்க சொல்றாங்க. ஆனா அவரு கட்சியாளோட மோசமா தான் நடந்துகிட்டாப்ல. சோ அவர் வந்து என்னவா பாக்குறாருன்னா, அவரு இங்க மழை வெள்ளத்துல மக்கள் சிக்கி வதியழிஞ்சிட்டு இருக்கிறப்போ நீங்க வாங்கன்னு சொல்லி அங்க உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் இருக்குது. இருந்தாலும் கூட எந்த நேரத்துல நான் கூப்பிடணும்னு இருக்குல்ல, அந்த அழைப்பை அந்த நேரத்துல வைக்கிறார். அப்ப அப்படி ஒருவேளை வந்து திமுக தலைவர், அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரை சந்தித்திருந்தால் அதையும் இந்த சங்கை கூட்டம் கீழே இருந்துகிட்டு என்ன சொல்லணும்னா, மக்கள் எல்லாம் மாரடிச்சு அழுதுகிட்டு இருக்கப்போ உனக்கு டீ சாப்பிட வேணுமா, ராஜ்பவன்ல உங்களுக்கு டீ தேவையா? ஏன்னா இவனுக்கு வெக்கம் இல்லாம ஒரு டீ செலவு கம்மின்னு எழுதுறவனுங்க. நீங்க ஒரு தடவை ஒரு தேநீர் விருந்துக்கு போன தடவை கூப்பிடல அப்படிங்கும் போது டீ செலவு கம்மின்னு பாண்டே வந்து வீடியோ போடுறாப்புல. காசு கொடுக்குறவங்களே தமிழ்நாடு அரசு தானே. நீ டீ செலவு மட்டும் இல்ல ஐயா, உங்களுடைய கோட்டில் உள்ள பட்டன் செலவு கூட எங்களுடைய செலவு. நீங்க குடிக்கிற டீ மட்டும் இல்ல, உங்க செருப்புல இருக்கிற ஒவ்வொரு தையல் நூல்ல கூட நான் எங்களுடைய காசு தான் இருக்குது. உங்களுக்கு ஏக்கர் கணக்குல நாங்க வந்து இடத்த வளைச்சு போட்டு உங்களுக்கு அனாமத்தா உட்கார வச்சிருக்கிறோம். கவர்னரை ஒரு ரப்பர் ஸ்டாம்பு அப்படிங்கிறாங்க. அந்த ரப்பர் ஸ்டாம்பு கூட ஒழுங்கா வேலை செய்யும், நீங்க வேலை செய்யல. அந்த வேலை செய்யலைங்கிறது தான் இங்க வந்து ஒரு நீதிமன்றம் வரையிலும் போய், இப்போ நம்ம அலுவலகத்துல ஒருத்தர் வேலையில் செய்யலைன்னு சொன்னா அவரை வேலையை விட்டு தூக்குவோம். அதுக்கான அதிகாரம் இல்லாத போது நாம அத நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிமன்றம் சொல்லுகிறது இவற்றோட வந்து சுமூகமாக உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. நாங்க சுமூகமா தான் இருக்கிறோம், அவர் ஒரு காலமும் சுமூகமாக இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கூப்பிடுற நேரம்ங்கிறது திட்டமிட்டு இவர்கள் வந்து அந்த மழை காலத்தில் அவரை கூப்பிடுறாங்க. அவர் அதனாலதான் 2 முறை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் இப்ப போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். ஆனா அதிமுக அமைச்சர் சொல்றாருல்ல, திமுக அரசுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வரும், தேவையில்லாம வந்து கவர்னரோட மோதல், மக்கள் என்ன நினைப்பாங்க, நீங்க நிர்வாகத்தை பாரு அப்படின்னு ஒன்ன வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புனா, எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசுகிட்ட வம்புழுக்கிறது, கவர்னர்கிட்ட வம்புழுக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னா நிர்வாகம் அப்படி நடக்கும். நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்ததா, எவ்வளவு ஸ்மூத்தா இருந்தது, நாங்க எதை அனுப்புனாலும் அவங்க வந்து கையெழுத்து போட்டு அனுப்புவாங்க, தொல்லை இல்லாம இருந்தது இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை, என்ன நிர்வாகம் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. வைகை செல்வன் சொல்றாரு, ஆமா, ஒரு பக்கம் கவர்னர்கிட்ட இருக்கக்கூடிய கோப்புகள்ல அந்த விஷயங்கள்ல வந்து அதிமுக அமைச்சர்கள் பண்ண ஊழல், இதையெல்லாம் வந்து அதுக்கு அவர்கள் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும், எங்களுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. 70 கோப்புகளுக்கு மேல. ஆமா, 20 கோப்புகளுக்கு மேல இருக்குது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு கவர்னர். நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு பாஜக காரராக தான் இயங்கிட்டு இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் சனாதனத்தை போற்றி பாடுவதும் ஹிந்தி வகுப்படுப்பதும் சமஸ்கிருத வகுப்படுப்பதுமாக நடந்து கொள்வது எல்லோருக்கும் தெரியும். இதனால இது நமக்கு தனியா சொல்ல வேண்டியதில்லை. கவர்னர் என்பது ஏதோ உயரிய பதவியில் இருக்கிறார், அப்படி இல்லை. அவர் வந்து பிஜேபியினுடைய ஒரு உறுப்பா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, அதிமுக அமைச்சர்கள் மேல், முன்னாள் முதலமைச்சர் மேல் கொடநாடு கொலை வழக்கு உட்பட இருக்குது. அத்தனை குற்றங்களும் கண் முன்னால் பட்டவர்த்தனமா தெரியுதுங்க. கண்ணாடி மாளிகைக்குள் இருப்பது மாதிரி அதிமுக காரர்கள் செய்த அத்தனை குட்கா ஊழல் வழக்குல இருந்து எல்லா பிரச்சனைகளும் இருக்குது, மக்களுக்கும் தெரியும். இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இனிமேல் சொல்வது வந்து 2வது வேலை. அப்ப அதுக்கான ஒரு முறையான விசாரணை வேணும், நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொன்னா இவர் போட மாட்டேங்கிறாரு. அங்கோடி இவர் என்ன சொல்றாப்புல, முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த உறவு எப்படி இருக்கு, இப்ப இதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அது வந்து திமுக அமைச்சர்களும் திமுகவும் நடந்து கொள்றது பொறுத்து. இது என்ன பேச்சு இது? அதாவது நீங்க சொம்பா இருக்கலாம், நீங்க அடிமைகளா இருக்கலாம், நீங்க கவர்னரின் காலடியில் விழுந்து கிடந்தவர்களாக இருக்கலாம். அரசு மிகச்சரியாக எல்லா விஷயத்திலையும் 1 by 1 நடந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலையும் அடாவடித்தனமாக நடந்து கொள்கிற ஒரு ஆளுநர். இன்னும் சொல்வதாக இருந்தால் எழுதப்பட்ட சட்டத்தையே மதிக்காத ஆளுநர். இல்ல, அவர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி செய்யறார். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிப்பது யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வருது. அப்போ கவர்னர் வந்து நான் தான் நியமிப்பேன் அப்படின்னு சொல்றார். அவரே வந்து கூட்டம் நடத்துறார். ஏன்னா பல்கலைக்கழகத்துறை வேந்தர் நானு,
சட்டப்படி நான் தான் அரசியலமைப்பு வழங்கியிருக்கிற அதிகாரம், நான் இதை செய்கிறேன், நான் கூட்டம் போடுறேன், அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துகிறேன், மழை வெள்ளம் வந்த போது அரசு எப்படி நிர்வாகம் பண்ணுதுன்னு நான் கூட்ட ஆலோசனை நடத்தினேன், இதெல்லாம் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. தலையில் இருக்கும்போது வாழை ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவர் வாள் கூட கிடையாது, தலைக்கு மேல இருக்கிற மாதிரி தான். சரிங்களா? இவர் இவருடைய இவர் ஒரு ஒரு அடையாள பதவி தான். இது எல்லாருக்குமே தெரியும். அண்ணா காலத்திலிருந்து ஆட்டுக்கு தாடி எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டாரு. சரிங்களா? அதுவும் அது முடிதான், அந்த முடி தேவையற்றது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வி இருக்குது. சரிங்களா? இவருக்கு அதிகாரம்னு ஒண்ணும் கிடையாது. அவர்கள் மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா இவர் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதுதான் இவருடைய வேலை. ஆனா இவர் கடைசி வரலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்லுகிற வரையிலையும் மசோதாக்களை கிடப்பிலே போட்டு வச்சிருந்தாரு. வச்சிருந்தது மட்டும் இல்ல, நான் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது செத்து போயிடுச்சு, அந்த மசோதாவுக்கு எந்த உயிருமே இல்லை, அதை நான் மறுத்து விட்டேன்னு அர்த்தம்னு பேசினாரு. இது எந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்குது? நீங்க கான்ஸ்டியூஷன் படி கவர்னர் நடந்துகிட்டாருன்னு சொல்றீங்களே, எந்த கான்ஸ்டியூஷன் படி இவர் ஒரு சட்டத்தையோ ஒரு மசோதாவையோ நிறுத்தி வைப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இல்ல, நிறுத்தி வைக்கிறது தொடர்பாக எந்த ஒரு கால வரையறையும் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. கால வரையறை கிடையாது, கால வரையறை வேண்டும்னு இவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் இருந்து கால வரையறை வேண்டும், 2 வாரங்களுக்குள் அல்லது 2 மாதம் குறிப்பிட்ட வரையறைக்குள் இவர்கள் கையெழுத்து போடணும் இப்ப கேட்டிருக்காங்க. எல்லா சட்டத்திலையும் ஏதாவது ஒரு வரி இல்லாம இருக்குங்க. அந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு இவர் பேசியது இருக்குல்ல, அது எந்த சட்டம்? அதாவது நான் நிறுத்தி வச்சிருந்தேன், ஏன் கட்டிலுக்கடியில நான் தலையாளி கடியில போட்டு வச்சிருந்தோம்னா அந்த மசோதா செல்லாது, அது செத்து போயிட்டுன்னு அர்த்தம்னு சொல்லுவதற்கு எந்த அரசு அதிகாரம் இருக்குது? சரி, அப்படி சொன்னீங்க இல்லையா, அந்த சட்டங்களோ அல்லது அந்த மசோதாவோ நிறுத்தி வைக்கப்பட்டது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே அவசரமா கொண்டு ஒரே நாளையில அள்ளி முதலமைச்சருக்கு இதுக்கு அலுவலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? 10 மாசத்தை அனுப்பி வச்சாங்க, மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டாங்க. 2வது திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கல்ல. திருப்பி அனுப்பிய பிறகு உங்களுக்கு கையெழுத்து போட்டே ஆக வேண்டும். இதுல என்ன விஷயம்னாங்க, கவர்னர் இங்கு தோல்வி அடைந்து விட்டார். அதாவது கவர்னர் அனுப்பும் போதே இந்த பாஜக காரர்களும் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டை ஆட்டி படைப்பதற்காகவே நாங்க ஒரு 2 IPS அனுப்பி இருக்கிறோம், ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று RN ரவி அப்படின்னாங்க. நாகாலாந்துல இவர் பண்ணாத அழிச்சாட்டியம் இல்லை, பண்ணாத சேட்டை இல்லை. அந்த ஒரு வகையான மோசமான மனோநிலை படைத்த ஒரு நபரை இங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவரு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த அரசு, குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாரு. நீங்க நாகாலாந்துல கூட இவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாரான்னு தெரியல, அந்த அளவிற்கு அவர் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா உண்மையிலேயே இவர் டென்ஷன் ஆக்கியிருக்காரு, அவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அதை கூலா ஹேண்டில் பண்ணது இருக்கு இல்லையா, நீங்க இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும், சனாதனம் பத்தி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் மென்மையா ஹேண்டில் பண்ற அந்த தன்மையை இவருடைய பிரஷரை ஏத்தி இருக்கு. அதனால அவர் தோற்று விட்டார். இப்போ இவங்க மெல்ல மெல்ல ஒரு அடியா முன்னோக்கி சட்ட ரீதியாக போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க, இவர் திருப்பி அனுப்புறாரு. திருப்பி அனுப்பின உடனே மசோதாவை நிறைவேற்றி மறுபடியும் அனுப்புறாங்க. ரொம்ப வேகமா நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்ச உடனே இப்போ ஒன்னும் கையறு நிலையில இருக்கிறார். இப்போ அண்ணன் பல்ட்டி அடிச்சு மூஞ்சி குப்புற விழுந்த கதை தான். ஆனா மீசையில மண் ஓட்டல்ல காமிக்கணும். இல்ல, இப்போ 20 மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறாங்க இல்லையா, இதோட நிலைமை என்ன? இதுவே சட்ட விரோதமானது. அதாவது 2வது முறை அனுப்புனா நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாகணும். நீங்க எப்படி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம்? நான் அதான் சொல்றேன், முதல்ல அரசியல் சட்டத்தையே மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூடாரத்தின் பிரதிநிதி இவர், RSS BJP-யினுடைய பிரதிநிதி இவர். அதனால இருக்கிற சட்டங்களையே இவர்கள் சரியாக ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா அரசு மெல்ல மெல்ல சரியாக சட்டப்படி இவர்கள், அதாவது ஆடு புலி ஆட்டத்துல ஆட்டுக்கு கொல்லுகிற பவர் கிடையாது, ஆனா 4 பக்கம் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்துச்சுன்னா புலியால் செயலற்று போகிற மாதிரி அமைக்கிற முடியும். அப்போ நசுக்குகிற அதிகாரம் உங்கள் கையில இருக்கலாம், ஆனா அரசு மிக சரியாக இந்த கேமை விளையாண்டு உங்களை ஒரு முக்கல கொண்டாந்து நிறுத்திச்சு. இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்லுது என்னன்னா, ஒரு நாட்டாம சொல்லுவார் இல்லையா, ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னா நாட்டாம தீர்ப்பு சொல்லுவார். அதாவது பெரிய மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்கும். சரி பேசி தீர்த்துக்கங்கப்பா, பண்ண அயோக்கியத்தனம் பெருசா இருக்கும், ஆனா அதை பேசி தீர்த்துக்கங்கன்னு இவர் பாலிஸ்டா சொல்லி அனுப்புவார். ஏன்னா டேமேஜ் இவர் பக்கம், சரிங்களா, தப்பு இவர் பக்கம்.
இல்ல என்ன இருந்தாலும் ஒரு அரசியல் அமைப்பின் உயர் பதவியில் இருக்கிறவரை வந்து விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுப்பதுங்கிறது முதல்ல நான் அதான் சொல்றேன், தனி நபர்கள் தான் ஒவ்வொரு பதவியிலையும் போய் இருக்கிறாங்க. அந்த பதவிக்கான மரியாதையோடு மாண்போடு பதவிக்கான மாண்போடு நாம் பேசுகிறோம், நடந்துகிடுறோம். ஆனா அவர்களுக்கு அந்த மாண்பு இருக்கிறதா? நம்ம ஒரு ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் நாய் நாய் தான் பாங்கல்ல, நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு இல்லையா? நான் என்ன சொல்றேன், நாய் வாழ நாயே நினைச்சாலும் நிமித்த முடியாது. அதே மாதிரி இவர்களுடைய இந்த பதவிக்காக அது மேல் இருக்கிற மரியாதை இருக்கு இல்லையா, அதுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம். ஆனா தனிப்பட்ட முறையில் இவர் வெறுமனே அந்த பதவிக்கான இடத்தில் இவர் இருந்தாரா? ஏங்க போய் நின்றுட்டு அரசியல் பேசிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம பாரத தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா, நம்ம மொழி, அதாவது நம்முடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறாரு. அரசு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர் செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, இவரெல்லாம் போய் எல்லாத்தையும் முன்னெடுத்து அது உங்க வேலை இல்லையே. போன முறை பன்வாரிலால் புரோஹித் இந்த மாதிரி செஞ்சப்போ திமுக எதிர்த்து போராடியது. கணக்குப்படி பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி தானே. நான் என்ன சொல்றேன், அதிமுக அடிமைகளுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா இந்த விஷயத்தை நீங்க சொல்லணும். இன்னைக்கு அரசு போராடி கொண்டிருக்கிறது இந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு எதிராக. நீங்க அரசு பக்கம் நிக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க கவர்னர் அப்படித்தான் இருப்பாரு, நீங்க கொஞ்சம் பாலிஸ்டா நடந்துக்கணும், அவருக்கு வலிக்காத மாதிரி நீங்க வந்து ஆக்ஷன் பண்ணணும். எப்படி பண்றது? அப்போ உங்களை அச்சுறுத்தும் போது, அதிகாரம் அச்சுறுத்தும் போது திமுக உங்க பக்கம் நின்றுச்சு. நீங்க கூட அதை எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அது தேவையில்லை. உணர்வுள்ளவர்களுக்கு தானே அந்த எழுச்சியும் பிரச்சனையும் எதிர் போராட்டமும். அப்போ ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு திமுக செயல்பட்ட மாதிரி நீங்க செயல்படல. அதுல அதிமுகவை மட்டும் குறை சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல எந்த எதிர்கட்சியுமே பேசல தானே. இப்போ தமிழ்நாட்டு உரிமை தமிழன் பேசக்கூடிய சீமான் கூட அதை பத்தி பேசலையே. எல்லாருமே வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இவங்க எல்லாருமே ஒரே அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறவர்கள். நான் இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, பார்ப்பனியம்ங்கிற அந்த சித்தாந்தத்துக்கு இவர்கள்லாம் வேலை செய்யறாங்க. எதிராக இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிற இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் கேள்விக்குள்ளாக்குவதையே வேலையா வச்சிருக்காங்க. சோ திமுக ஒரு பிரச்சனைனா சீமான் வாயை தூக்கிட்டு வந்துருவாரு, சரிங்களா? மத்த எல்லா ஊடக புரோக்கர்களும் வருவாங்க, அரசு எந்திரம் கூட வரும். ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு திமுக போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு துணையாக ஒருத்தர் வரமாட்டாங்க. அதிமுக மட்டும் ஏன் இதை எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறீங்க. அதிமுக பிரதான எதிர்கட்சி. அதிமுக பாஜக கிட்ட இருந்து நாங்க பிரிஞ்சிட்டோம்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்குது. இதன் மூலமாக ஒரு இந்துத்துவ அந்த அடையாளத்திலிருந்து தாங்கள் விடுபட்டு சிறுபான்மையினர் வாக்கை வாங்கி விடலாம்ங்கிற ஒரு கற்பனையில் இருக்குது. ஆனா அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குதா? ஒரு பக்கம் அதிமுக அமைச்சர்களை பாதுகாக்கிறார் கவர்னர், இன்னொரு பக்கம் கவர்னரை பாதுகாப்பதும் கவர்னருடைய செயலுக்கு முலாம் பூசுவதுமான வேலையை அதிமுக அமைச்சர் செய்யறார். சோ இவர்களுக்குள் மறைமுகமாக இருக்கிற உறவுக்கு கள்ள உறவுன்னு சொல்லுவாங்க. மறைமுகமாலாம் இல்லைங்க, பட்டவர்த்தனமா இருக்குங்க. பேருக்கு பிரிஞ்சிட்டோன்னு ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பட் தே ஆர் லிவிங் டுகெதர். எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல வந்து அவங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி இவங்க அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்மானம் இப்ப கவர்னர் இருக்குது. அது குறித்தாவது ஏடிஎம்கே பேசியிருக்கணும்ல. இஸ்லாமிய சிறை கைதிகள் குறித்து அவர் தீர்மானம் நிறைவேற்றின உடனே தமிமுன் அன்சாரி, தட்டார் ரஹீம் இந்த மாதிரியான இந்த பாஜக அல்லக்கைகள்லாம் வந்து நின்றுட்டு இஸ்லாமியர்களின் தேவ தூதன் அவரு அடுத்த இவர் தாங்கிற மாதிரி வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமோ சூடு சொரணையோ எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருந்திருந்ததுன்னா இத்தனை மசோதாக்கள்ல இந்த மசோதா ரொம்ப முக்கியமானது. 100க்கும் மேற்பட்ட நபர்களை முன்விடுதலை செய்யணுங்கிறது, 112 பேரை முன்விடுதலை செய்யணுங்கிறது நிபந்தனை. அதுல 2 பேருடைய இதை ரத்து பண்ணிட்டு நீங்க வந்து 69 பேரை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க, 68 பேரு. மிச்சம் 42 பேரை வந்து நீங்க அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு அந்த மசோதாவும் உள்ளதா உட்கார்ந்து இருக்குது. நீங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து நிக்கிற ஆளுன்னு நீங்க வேஷம் போட்டீங்க இல்லையா? அப்ப அதான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் அப்படின்னு சொன்ன அதிமுகவின் அந்த வேஷம் பட்டவர்த்தனமாக கலைந்து விட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது அதிமுக சிறுபான்மை விரோத கட்சி, அது ஒரு பாஜகவின் ப்ரோ பிஜேபி கட்சி அப்படிங்கிறது தெரிந்ததுதான் என்றாலும் இந்த விவகாரத்தில் பட்டவர்த்தனமாக ஊர்ஜிதமாயிருக்குது. இவர்களுக்கு கள்ள உறவு, அதாவது ரகசியமான உறவு எல்லாம் கிடையாது, நேரடியான உறவு இருக்கிறது. ஒருவருக்குள் ஒருவர் மாற்றி மாற்றி உறவு வைத்துக் கொள்கிறார்கள். மற்றபடி இவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் மீதும் அக்கறை கிடையாது, பெரும்பான்மையான இந்து மக்கள் மீதும் அக்கறை கிடையாது. தங்களுடைய நலன், அவர்களுடைய இன நலன்,
இவர்களுக்கு தங்களுடைய நலன், அதை தவிர வேற எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சந்திப்பு குறித்து நிறைய காத்திரமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.